வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் செல்லத்தங்கையாக பேசுகிறேன். தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனம். அந்த நிறுவனத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வேலை பார்க்குறாங்க. அப்படி 1000 பேர் வேலை பார்க்கக்கூடிய அந்த தொழில் நிறுவனத்தில் ஒரு ரகசியமான சேஃப்டி லாக்கர் ஒரு ரூம் சேஃப்டி லாக்கர் ரூம் இருந்தது. அதாவது அந்த ரூம் வந்து ரொம்ப வித்தியாசமாக வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த அறைக்குள்ளே யார் போனாலும், ஒரு 5 பேர் போனாலும் வெளியில் ஒரு நபரை காக்க வச்சுருப்பாங்க. உள்ளே போயிட்டாக்க தானாகவே அந்த கதவு லாக் ஆகிடும். வெளியில் இருக்கிற நபர் திறந்தால் மட்டும்தான் உள்ளே இருக்கிறவங்களே வெளியில் வர முடியும். ஒரு 3 மணி நேரம் அந்த ரூம்குள்ளே யார் போய் இருந்தாலும் மூச்சு திணறல் வந்து செத்து போயிடுவாங்க. இப்படியாக ஒரு அந்த தொழில் நிறுவனத்தினுடைய பத்திரங்கள், முக்கியமான ஆவணங்கள் எல்லாமே அங்கே அந்த சேஃப்டி லாக்கரில் வச்சுருப்பாங்க. இது திருடர்கள் உள்ளே போனால் அவங்க மாட்டிக்கிறதுக்காக, அவங்கள பிடிக்கிறதுக்காகவே இந்த ரூம் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. இப்படிப்பட்ட அறைக்குள்ளே ஒரு நாள் வேலை விடுற நேரம், ஒரு 5 மணிக்கு வேலை விடுறாங்கன்னா, அந்த நேரத்தில் ஒரு நபர், ஒரு தொழிலாளி அவசரமாக பாத்ரூம் கதவை திறக்கிறதுக்கு பதிலாக மறந்துட்டு இந்த வேற ஒரு சிந்தனையில் இந்த கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போயிடுறாரு. உள்ளே போனால் தானாக அது லாக் ஆகிடுச்சு. ஆஹா, எதுக்கு இந்த ரூம்குள்ளே வந்தோம்னு அவரால் ஒன்றுமே புரியல. ஆகா, அந்த ரூமை பற்றி அவருக்கு தெரியும். உள்ளே போயிருந்தோம், ஆகா மாட்டிக்கிட்டோமே, இப்போ எப்படி நம்ம வெளியில் போகிறது அப்படின்னு கத்துறாரு, கதறாரு, கூச்சல் போடுறாரு, கதவை தட்டுறாரு. ஏன் எந்த இதுக்குமே அவரால் வெளியில் வர முடியல, தப்பிக்க முடியல. ஆகா, இன்னைக்கு இப்போ முடிஞ்சு, அவ்வளோதான், நம்ம செத்துட்டோம், நம்ம பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் யாரா காப்பாற்றுறது அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணி உள்ளே கத்தி கதறார். ஏன்னா வேலை விட்டு எல்லா தொழிலாளர்களும் 5 மணி ஆனதுனால வேலை விட்டு போயிட்டாங்க. ஒருத்தரும் அந்த பகுதியில் நடமாடலை. ஒரு கதவு தட்டுற சத்தமும் யாருக்கும் கேட்கல, தெரியலை. அதனால் அவர் முடிவு பண்ணிட்டார், ஆகா மணி 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் 1 மணி நேரத்தில் நம்ம சாக போகிறோமேனு அப்படியே அவருக்கு பயம் வந்துருச்சு. இந்த மாதிரி நிலையில் திடீர்னு அந்த நிறுவனத்தினுடைய வாட்ச்மேன், காவலாளி வந்து கதவை திறந்து இவரை காப்பாற்றுறாரு. இவருக்கு அவரை கட்டி பிடிச்சி, நீங்கள் கடவுளியா, என் தெய்வம்யான்னு அப்படியே கட்டி கதறி அவரை அப்படியே, நீ தான் என் தெய்வம், நீ இல்லைன்னா நேரம் நான் செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப புகழ்ந்து பாராட்டுறாரு. அப்புறம் 2 பேரும் கொஞ்சம் நேரம் ஆனவுடனே, எப்படி நீ வந்து என்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி கேட்கையில், அப்போ அந்த வாட்ச்மேன் சொன்னார், ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட நான் ஒரு 15 வருஷமாக அந்த கம்பெனியில் நான் வேலைக்கு இருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் வேலையில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனியில் எத்தனையோ பேர் வேலை பார்க்குறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க. இருந்தாலும் என்னை பார்த்து ஒவ்வொரு நாளும் தினம் காலையில் போகும்போதும் சரி, நீங்கள் வெளியில் வரும்போதும் சரி, என்னை பார்த்து வணக்கம் வைக்கிற ஒரே நபர் நீங்கள் தான். அதனால் உங்களை என் மனசில் தனி இடம் இருக்கும். எப்போதுமே நீங்கள் வந்தீங்கன்னா வரும்போது வணக்கம் வைப்பீங்களேன்னு நான் எதிர்பார்ப்பேன். அதே மாதிரி வணக்கம் வச்சுட்டு போவீங்க. திரும்ப போகும்போதும் வணக்கம்னு வச்சுட்டு, வணக்கம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. இந்த எதிர்பார்ப்பு எனக்குள்ளே ரொம்ப நாளாக, உங்கள் நினைவு எனக்கு மனசில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி வணக்கம் வச்சுட்டு காலையில் உள்ளே போனார், சாயந்தரம் அவர் வரலையே, ஏதோ ஒரு ஆபத்தான நிலையில் அவர் மாட்டியிருப்பாரோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அதனால் ஒவ்வொரு ரூமாக திறந்து பார்த்துட்டு வந்தேன். அப்போ இந்த ரூமை திறக்கையில் நீங்கள் உள்ளே இருந்தீங்க, அதனால தான் உங்களை என்னால் காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாராம். ரொம்ப சந்தோஷம், நன்றின்னு சொல்லி அவரும் கட்டி தழுவினாராம். இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையில் வயசுலையோ பதவியோ எல்லா வித்தியாசமும் பார்க்காம, நம்ம கூட இருக்கக்கூடிய நம்ம சக ஊழியர்கள், சக பணியாளர்கள், நம்ம எல்லாருக்குமே அது காலையிலையோ மாலையிலையோ வணக்கம் வைக்கிறதுல எந்த விதமான தப்புமே இல்லைங்க. அப்படி நம்ம கொடுக்குற மதிப்பு மரியாதை இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களில் நமக்கு அது வேற ஒரு ஏதோ ஒரு தற்காப்பையாவது நமக்கு இது போல் நம்மளை அந்த மரியாதை, நம்ம கொடுக்குற மதிப்பு மரியாதையே நம்மளை காப்பாற்றுங்கிறது தாங்க இந்த கதையோட தீர்வு. நன்றி. என்னங்க, நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.